சமீப காலங்களில் இந்த மாந்திரீக விஷயங்கள் பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க நவரத்னங்களை அணிஞ்சிருக்கவங்களா பார்த்து பண்ணுற மாதிரி ஒரு தகவல்கள் நம்ம வந்து கேட்குறவங்க நம்ம கேட்கும்போது சொல்கிறாங்க. ஏம்மா வீட்டில் ஏதாவது மாந்திரிகம் சார், நம்ம வீட்டில் வந்து இது மாதிரி ஒருத்தர் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது, நம்ம என்ன சார் பண்ணலாம், ஏதாவது ஒரு ஒரு பரிகாரத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து கேட்குற கேள்வி, வீட்டில் எதுவும் நவரத்னங்கள் வச்சுருக்கீங்களா? ஆமாம் சார், பெட்டியில் ஒரு பழைய மோதிரம் ஒன்று கிடந்தது சார். உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது தங்கமாக இருக்கும் பட்சத்தில் அந்த நவரத்னத்தை பிரிங்க. நவரத்னத்தை பிரிச்சுட்டு நீங்கள் தங்கத்தை வேணால் யூஸ் பண்ணிக்கிங்க. நவரத்னத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு உண்டியலில் பொட்டலத்தமாக கட்டி உண்டியலில் ஒரு 101 ரூபா வச்சு போட்டுட்ருங்க. இல்லையா பூமிக்கு அடியில் எங்கேயாவது புதைச்சி வச்சுட்டு வந்துருங்க. அதுவும் முடியலையா ஓடுற தண்ணியில் விட்டுட்டு வந்துருங்க. ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே நிச்சயமாக வச்சுக்காதீங்க, அதை வேர் பண்ணாதீங்க. அப்போ நவரத்ன மாலைனா நவரத்ன மாலையை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. நவரத்ன மாலைங்கிறது வயதானவர்கள் அணியக்கூடியது. அது வைரமெல்லாம் இல்லாமல் தான், வைரங்கள் வந்து முக்கியமான பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு பார்ட் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல சின்னதாக வச்சுருப்பாங்க. ஸோ நவரத்ன மாலையை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நவரத்ன மோதிரமாக நம்ம அணியும் போது நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மாந்திரிக விஷயங்கள் செய்கிறவங்க இதை ரொம்ப கவனிக்கிறாங்க. ஒரு வீட்டில் நவரத்னங்கள் இருந்து ஒருத்தர் அணிஞ்சிக்கிட்டு இருந்தாலே போதுமானது. அவங்க வந்து அதன் மூலமாக செயல்பாடு பண்ணி உங்களுடைய நவகிரக சக்திகளையும் அடக்கி அதில் ஆண்டு கொண்டிருக்கணும். அதாவது அடக்கிறதுக்கு அந்த நவரத்னங்கள் மூலமாக செயல்பாடு பண்ணுறதுக்கு இந்த மாந்திரிக விஷயங்களை இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நிறைய பேருக்கு இப்போ நான் சொல்லி அது வந்து எல்லாரும் அது டிஸ்கார்ட் பண்ணது பிறகு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.